ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டனிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சில வகையான பிளான்ட்டிங்கும் இருக்குது, சில ஹார்வெஸ்ட் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கல்டிவேஷன் ஒர்க்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்கள் கூட இந்த டோட்டல் வீடியோலையும் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மழை கொட்டுனதில் பயங்கரமாக பில்லு முளைச்சி போச்சுங்க நம்ம கார்டனிங் ஃபுல்லாகவே. நானும் கையால் பிடிங்கி பார்க்குறேன், மண்வெட்டியால் வெட்டி பார்க்குறேன், களை கொத்தியால் கொத்தி பார்க்குறேன். ஒன்றுமே செய்ய முடியல. ஓவராக மண்டிடுச்சு. ஒரு ஆள் போராடி ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிராக்டர் எடுத்துகிட்டு தான் போயாச்சு. இந்த பாருங்கள், இன்றைக்கி வந்து உழவு ஓட்டி கொடுக்குறீங்க, கார்டனிங்கை சுத்தம் பண்ணுறோம் வரீங்க அப்படின்னு சொன்னால் ஐயா பின்னாடியே வந்துட்டார். இப்படிலாம் சொன்னால் நம்பிடுவீங்களா? ஆமாங்க, இப்படிலாம் சொல்லணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் அதெல்லாம் நடக்காது. ஐயா சாமின்னு கெஞ்சி காலை விழாத குறையா அழைச்சிட்டு போய் இன்றைக்கி வந்து உழவு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ரொம்பவே ஈரமாக இருந்தது, டிராக்டர் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு விட்டணும், அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி போயிடுச்சு, நெக்ஸ்ட் மலைக்கு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிடுவார். அதனால தாங்க இன்றைக்கி கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கெஞ்சி கிளறி துறையை வந்து நம்ம அழைச்சிட்டு போயிட்டோம். அழைச்சிட்டு போகிற வரைக்கும் தான் கஷ்டம். சூப்பராக வந்து உழவு ஓட்டி கொடுத்துட்டாரு. பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு செடி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ தான் விதை ஊனியிருப்போம். ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விதை ஊனி கொஞ்சம் ஒரு நீளத்துக்கு செடி வளர்ந்துருக்கும். அது மாதிரி ப்ராப்பராக நம்ம வந்து செடிகள் வளர்த்துட்ருக்கோம். ஸோ ஒன்று ஹார்வெஸ்ட் பண்ணணும், அடுத்ததாக அது ஹார்வெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கான செடிகளை தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே நம்ம விதைகளை எங்கேயாவது ஒரு மூலையில் காய்கறி விதைகளை ஊனி வச்சுட்டே இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ரெகுலராக நமக்கு வந்து காய் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பிளானில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பீர்க்கங்காய், சுரக்காய், அப்புறம் வந்து புடலங்காய், பாவக்காய், இதெல்லாமே அவரைக்காய், அப்புறம் தட்டைப்பயிறு, இதெல்லாமே நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா புடலங்காய் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் குறைஞ்சிருச்சு. சுரக்காய் ஆனால் ஓரளவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பாவக்காயில் கொஞ்சம் நோய் தாக்கம் இருந்ததுனால அதுவுமே ஹார்வெஸ்ட் குறைஞ்சிட்டே இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஹார்வெஸ்ட்டுக்காக வேணும்னு சொல்லி கொஞ்சம் வெண்டைக்காயுமே வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த பாவக்காய் சைடு அந்த பந்தல் ஓரமாக கொஞ்சம் வெண்டைக்காய் விதை வீட்டில் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து ஊனி வச்சுருக்கேன். இப்போ சுரக்காயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 சுரக்காய் போல் நம்ம வந்து பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது செடி. என்னடா ஒரே டைமில் ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த 6-7 சுரக்காயும் அறுவடை பண்ணுற மாதிரி ஒரே ஸ்டேஜில் இருந்துச்சு. எல்லாமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி இப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செடி அப்படியே மந்தமான நிலைமையிலே இருந்துச்சு. என்ன இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து கொத்தி விட்டு ஒரு நாள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எருவள்ளி போட்டு, அந்த எருவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அது அப்படியே ஆறட்டும்னு சொல்லி மேலால் விட்டுருந்தோம். அதுக்கப்புறமா நல்லா வந்து தண்ணி விட்டதுக்கு அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா பூ பிஞ்சு எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பீர்க்கங்காய் செடியில் வந்து மழைக்கு அப்படியே சுத்தமாக செடியே தரையோடு விழுந்துருச்சு. அதாவது குச்சி ஒன்று இருந்தோம் இல்லையா, அந்த குச்சியில் தான் படர்ந்து எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்படியே குச்சி வந்து ரொம்ப தண்ணி நிற்கவும், அந்த இடத்துல தண்ணி நிற்கவும் குச்சி வந்து கரையான் மண்டிருச்சுன்னு நினைக்கிறேன். கரையான் பிடிச்சி அந்த அடியில் வந்து குச்சி வந்து சாஞ்சிருச்சு அப்படியே. அதாவது 2 பீர்க்கங்காய் செடியுமே தரையோடு படுத்து கிடந்தது. ஸோ அந்தளவுக்கு மழை. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிமித்தி குச்சிலாம் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஊனி வச்சுருக்கேன். இப்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு செடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பழுப்பு நிறம் தட்டி வந்துட்டுருக்கு. நம்ம கார்டனை சூப்பராக சுத்தம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப தாகத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். தண்ணி கொண்டு வர சொல்லி ஒரே சத்தம். தண்ணி எடுத்து தான் போயிட்டுருக்கேன். அப்படி தண்ணி கொடுத்துடலாம். நம்மளோட கார்டன் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சாத்துக்குடி, எலுமிச்சங்கலாம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடங்கள் வந்து இப்போ வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஓரங்களில் நிறைய புல்லெல்லாம் இருந்தது. அந்த நம்ம நட்டு வச்ச அந்த செடிகளுமே வந்து சூப்பராக அந்த மலைக்கு துளிர் விட்டு வருது. என்ன செடிகள் வைக்க போகிறோம் அப்படின்னாலும், நம்ம வந்து ஒரு கார்டன் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலும் அந்த அக்டோபர் டு ஜனவரி அந்த டைமில், அந்த சில்லுன்னு இருக்க அந்த கிளைமேட் டைமில் நம்ம வச்சோம் அப்படின்னா செடிகள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் காஞ்சு போகாமல் சூப்பராக வந்துடும். வெயில் காலத்தில் நம்ம வந்து எந்த செடியும் நடவு பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த தடவை நம்ம இந்த சாத்துக்குடி, எலுமிச்சை, ஆரஞ்சு இதெல்லாமே வந்து நடவு பண்ணி வச்சுருக்கோம். இதை முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கத்துலேயே வந்து ஒரு வயல் இருந்தது. அந்த வயல் வந்து உழவு ஓட்ட வேண்டியதுச்சு. அதை அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து மாட்டுக்காக கொஞ்சம் புல் விதை உணலாம் அப்படின்னு சொல்லி புல் விதை உண்றதுக்காக அந்த இடமே இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம வீட்டுக்காக ஒரு ரிலேட்டிவ், அதாவது மிலிட்ரி ஃபேமிலி வந்திருக்காங்க பாருங்கள். இந்த என்னோடய ஃப்ரெண்டு சசி, அண்ணா சுந்தரண்ணா, அதுக்கப்புறம் மகன்யா பாப்பா 3 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து ஒரே ஹாப்பி. ஏன்னா நான் சந்தோஷப்படுறனோ இல்லையோ, என் பசங்க பார்த்திங்க அப்படின்னா சசியத்தை வரா அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சாக்லேட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா நிறைய வரும். ஸோ 2-3 நாள் பக்கம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்துடுவா. நானும் ஒவ்வொரு டைம் சொல்லியாச்சு, இவ்வளோ வாங்கிட்டு வராதடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்குறதே கிடையாது. அண்ணன் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நான் மாமாவை தான் பிடுங்க சொன்னேன். நான் பிடுங்குற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே போய் பிடிங்கிட்டாங்க. சூப்பராக கிழங்குமே வந்து இந்தளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. சரி அப்படியே ஊருக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 குச்சி பக்கமாக நம்ம பிடுங்கி அப்படியே கொடுத்து விட்டாச்சு.
அவளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வந்து ஏர்போர்ட்டில் வந்து அந்த 40% டிஸ்கவுண்ட் வந்துட்டு நிறைய ஜாமான்கள்லாம் வாங்குவாள். ஸோ அது மாதிரி எனக்குமே இந்த தடவை கொஞ்சம் கேட்டிருந்தேன். நமக்காக கொஞ்சம் வாங்கி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ட்ராலி பேக் இருக்கு இல்லையா, அது கடையெல்லாம் பயங்கர ரேட்டாக இருக்குது. ஸோ பாப்பா கொண்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ட்ராலி பேக் தான் ஒன்று கேட்டிருந்தேன். அதுவுமே வந்து 40% டிஸ்கவுண்ட்டில் சூப்பராக வந்து விலை மலிவாக அழகாக நல்லா பெரிய பொட்டியாகவே இருக்குதுங்க. நமக்கு வாங்கி அதை தான் வந்து அவங்க கார்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம போனால் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 2 டைம் இல்லை ஒரு டைம் தான் வருவாங்க. கண்டிப்பாக வரும்போதே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும்னு சொல்லி நான் அடம் பிடிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவை அடம் பிடிச்சதில் அண்ணனுமே வந்துட்டாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா கிழங்கு அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டு ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் இந்த முதல் முறையாக நாங்கள் வந்து குச்சி ஊனி இப்போ தான் ஒரு குச்சி நம்ம பிடிங்கிருக்கோம். நம்ம இது வரையும் சாப்பிடல. இது வந்து வேக வச்சு அப்படியே உப்பு போட்டு மட்டும் வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை உப்பு போட்டு வேக வச்சுட்டு மசாலா போட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா மாங்காய், பலாப்பழம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது கொடுத்து விடுறது வழக்கம். இந்த தடவை கிழங்கு மட்டும்தான் அப்படியே அலசி கொடுத்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அப்படியே கார்டனிங்க்கு தான் வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் இருக்குது. அப்படியே ஹார்வெஸ்ட் பார்த்துல என்னென்னு நம்ம வந்து இப்போதைக்கு கொஞ்சமாக புடலங்காய் இருந்தது, அதை பறித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 பாவக்காய் மட்டும் இருந்தது, அதையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மெயினாக உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த வாழையில் வந்து தட்டைப்பயிறு ஊனியிருந்தேன் இல்லையா, அந்த ரெட் கலர் பீன்ஸ். ஸோ அது இந்த ரெட் கலர் தட்டைப்பயிறு ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பாருக்கு போட்டோம் அப்படின்னா என்ன இருந்தாலும் க்ரீன் கலரே சாப்பிட்டு இது மாதிரி கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பிடல ரெண்டாவது விஷயம். ஆனால் இது வந்து தோட்டத்தில் பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. புதுமையான ஒரு ஹார்வெஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து அக்கா வீட்டில் வந்து போன வருஷம் எனக்காக கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் விதை. அதை நான் வச்சுன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதுதான் இப்போ வந்து நிறைய வந்து இதில் வந்து நோய் தாக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி இப்போ இந்த அவரைக்காய் செடியிலலாம் வரும் இல்லையா, அது மாதிரி இந்த தட்டைப்பயிறுமே நிறைய வந்துருச்சு. காய்கள் எல்லாமே அந்த காய்கள் எல்லாமே நான் பறிக்காமல் விட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே வந்து நம்ம வந்து சீடுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பாருங்கள் கொஞ்சமாக வந்து பீக்கங்காய், அந்த 2-3 சொரக்காய், கொஞ்சமாக வந்து புடலங்காய், இது எல்லாமே நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன். இந்த தட்டைப்பயிரில் உள்ள அந்த விதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதை வந்து கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உரிச்சு அப்படியே நான் வந்து பருப்பாகவே அது சாம்பாரில் போட்டுக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட கார்டனிங்கில் இவ்வளோ தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சசி வந்திருக்கும் போது நம்ம அந்த ஹார்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா கிழங்கு, அந்த குச்சிகளை எடுத்துகிட்டு போய் நான் அப்பப்போ வேறு இடங்களில் நட்டு விட்டுறது. அப்போ தான் வந்து நம்ம வந்து அன்றாட தேவைக்கு நம்ம வந்து கிழங்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த சீசனில் தான் கிழங்கு குச்சி நடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து சாப்பிட்ற கிழங்கு இது. அந்த குச்சியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாமே. ஒரு 2 குச்சி போல் அன்றைக்கி பிடுங்கிருந்தோம். நம்ம வீட்டு தேவைக்காக ஒரு குச்சி வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த 3ஐயுமே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம கார்டனிங் உள்ளே நம்ம நட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணி தர சொன்னேன். மாமாமே கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உடனே நம்ம கிழங்கு பிடுங்கி உடனே வந்து நம்ம அந்த குச்சி எடுத்துகிட்டு போய் ஊன்றோம் அப்படிங்கும்போது வந்து வேர்லேருந்து நுனி வரைக்கும் எல்லா பாகமுமே நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். இதுவே 1 மாதம் வரைக்கும் அந்த குச்சியை வச்சுருந்தும் ஊனலாம். அப்படி ஊனும்போது அந்த அடிப்பக்கம் நுனிப்பக்கம் ஒரு முழத்துக்கிட்ட நம்ம வந்து ஒதுக்கிட்டு சென்ட்ரு குச்சியை மட்டும் ஊன்ற மாதிரியா இருக்கும். இப்போ நம்ம உடனே வந்து இப்போ தான் பிடுங்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே நறுக்கி எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நான் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையாந்திரன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கரிசலாங்கண்ணி இது வரைக்கும் தேவைப்பட்டதே இல்லை. அது வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் எனக்கு வந்ததில்லை. இப்போ பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய ஆர்வம் வந்துருச்சு. நம்ம கார்டனிக்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு தேடலில் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து பக்கத்து வயலில் ஜெயந்தியம்மா கிட்ட இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வயலில் நிறைய இருக்குது அப்படின்னாங்க. என் வயலில் ஒன்று கூட இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தேன். அவங்களுமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5-6 செடிகளை பறித்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுலேயுமே வந்து அந்த எண்ணெயில் போடுற அந்த அடையெல்லாமே தட்டி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் தான் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு சூப்பராக தடவிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்குது. அதாவது முடி வந்து நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் வந்து தடவிட்டு இருக்கேன். அதனால தான் நம்மளுமே செடி வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கையாந்திரம், மருதாணி, அப்புறம் செம்பருத்தி இதெல்லாமே போட்டு நம்ம வந்து ஒரு அடை மாதிரி தட்டி காய வச்சு அதை எண்ணெயில் போட்டு தடவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு பிளான் இருக்குது. ஓகே, இப்போ அவங்க எனக்கு அடை கொடுத்ததுனால இப்போ நான் வந்து எதுவுமே செய்யலை. அதையே நான் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு தடவிட்டு இருக்கேன். நம்ம தோட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி சூப்பராக நடவு பண்ணிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா எந்த செடியுமே வீணாக போகலை. 1 வாரம் பக்கம் ஆச்சு நான் வந்து செடி நட்டு. இப்போ தான் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த செடிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துருச்சு. நல்லா வந்து நம்ம ட்ரிப்ரிகேஷன் பண்ணியிருக்க இடமா பார்த்து நான் நட்டு விட்டுட்டேன். அப்போ தான் தண்ணி விடுறது ஈஸி இல்லையா, அதனால் சூப்பராகவே வந்துருச்சு செடி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த அந்த மரவள்ளி குச்சி இருக்கு இல்லையா, அதையுமே வந்து ஒரு ஓரங்களில் நம்ம அப்படியே மேடு பக்கமாக, அதாவது கொஞ்சம் பாத்தி பிடிச்ச மாதிரி ஊனணும் அப்படின்னா கிழங்கு நல்லபடியாக வைக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து வெண்டைக்காய் ஊனியிருக்கோம் இல்லையா, அங்கே தான் வந்து நான் வந்து ஊனி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு, அதாவது நம்ம ஒரு 3 கணு இருக்க மாதிரி கட் பண்ணுவோம். அதில் வந்து 1 கணு மேலே இருக்க மாதிரியும் பாக்கி 2 கணு அடியில் போகிற மாதிரியும் தான் ஊனணும். இப்படி தான் ஊனணும். ஊனிட்டு நல்லா வந்து சைட்லலாம் நல்லா டைட்டாக பிடிச்சி விட்டுறணும்.
ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.